ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பாட்டி கதைகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையுடைய டைட்டில் பேர் பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற கதை தான் இது. சின்ன கதை தான், பாட்டி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் மகேந்திரன் ஒருத்தன் இருந்தானா. அவன் ரொம்ப கஷ்டப்படுறவனா. அப்படி இருக்கையில் ஒரு நாள் மரத்தடியில் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தானா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்துருக்கான். அப்போ அங்கேருந்து ஒரு வாத்து வந்திருக்கு. அந்த வாத்தை பார்த்துட்டு, ஆகா அந்த வாத்தை அழகாக இருக்கே, நம்ம தூக்கிட்டு போகலான்னு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டானா. வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கு, நைட்டு படுத்து தூங்கியிருக்கான். விடிய காலம் எந்திரிச்சு பார்த்தா ஒரு முட்டை போட்டிருக்கு வாத்து. முட்டை போடவும், ஆகா என்ன இது, முட்டை நல்லா அபூர்வமாக இருக்கே, தங்க முட்டை போட்டிருக்கிறே, தங்க முட்டை வாத்து போல இது அப்படின்னு சொல்லி அந்த வாத்தை என்ன பண்ணியிருக்கான், அடைச்சிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துருக்கான். கடையில் கொடுத்தா சரியான காசு கொடுத்துருக்காங்க. இது தங்க முட்டைப்பா, இது இவ்வளோ காசு வரும் தான் அப்படின்னு கொடுக்கவும், அந்த காசை வாங்கிட்டு வந்து, பரவாயில்லையே இவ்வளோ காசு வருதே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவன் ஓரளவு வசதி, கொஞ்சம் வசதியாக இருந்தான். முட்டையை விற்றுட்டு வசதியாக இருக்கவும் அப்போ என்ன பண்ணியிருக்கான், இவன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். பரவாயில்லையே, தங்க முட்டை ஒரு முட்டை விற்றதுக்கே இவ்வளோ காசு வந்திருக்கே, அப்போ அது வவுத்துக்குள்ளே நிறைய தங்க முட்டை இருக்குமே. சரி என்ன பண்ணுறது, ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், என்ன வீட்டில் போய் தூங்கிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்தை வவுத்தை அறுத்து கிழிச்சோம்னா அதில் வாத்து நிறையா இருக்குமே தங்க முட்டை, அப்போ நம்ம அதை எடுத்து விற்றா இன்னும் நல்லா கோடீஸ்வராக வரலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், நைட்டோட நைட்டாக வாத்தை அறுத்துட்டானான். வாத்தை அறுத்து வவுத்துக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லையா, முட்டை கிட்ட எதுவுமே இல்லையா. அப்போ பார்த்தா, ஐயோயோ நம்ம தெரியாமல் அறுத்துட்டோமே, நம்ம பேராசைப்பட்டுட்டோமே, நம்ம ஒரு முட்டை கிடச்சிச்சு, அதை வச்சு நம்ம வாத்தை வச்சு பண்ணியிருக்கலாமே, நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் முட்டையை வாத்தை அறுத்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி பேராசைப்பட்டானா. நம்ம பேராசைப்பட்டது நம்மளுக்கு பெரு நஷ்டமாயிடுச்சு, இருக்கிறத வச்சு நம்ம முயற்சி பண்ணியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு, இதுதான் பேராசை பெரு நஷ்டம், இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்காக நம்ம பேராசைப்பட்டால் இப்படி தான் நஷ்டமாகும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே போய் பெல் பட்டனை அமுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட்டீஸ். தேங்க்யூ.